கோலம் போடுறதே ஒரு ரங்கோலின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுவே ஒரு பெரிய ஆர்ட் மாதிரி. வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா அந்த ஸ்க்ரீனு, அரேஞ்ச்மெண்ட்ஸு, பொருளை அலங்கரிப்பது, அதனை அழகாக வைப்பது, இதெல்லாம் பார்த்தோம்னா என்னமோ ஒரு பெரிய இன்டீரியர் டெக்கரேட்டரே உள்ளே வந்து செஞ்சுருப்பாங்களோ. இதுக்காக ரொம்பவும் பெருசாலாம் அவர்கள் செலவெல்லாம் செய்திருக்க மாட்டார்கள். சின்ன ஒரு சொற்பமான செலவிலேயே இவர்கள் அந்த இடத்தை செய்து விடுவார்கள். அந்த ஒரு இளமை மாறாத தோற்றம், ஒரு அம்மாவும் பொண்ணும் நடந்து போனா கூட ஒருவேளை அது ரிஷபராசியில அக்கா தங்கச்சியோ சகோதரிகளா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொலிவு, ஒரு அட்ராக்ஷன், ஒரு தோற்றம் எல்லாமே இவர்களிடம் காணப்படும். இவர்கள் வந்து ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க. ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஸ்டபர்னாக இருப்பது போல் தோன்றும். அந்த ஸ்டபர்னா இருக்கும் பொழுது, என்னப்பா இந்த ரிஷபராசி சகோதரி ஒருவேளை மூட் அவுட்டா இருக்குதா, இந்த பாப்பா வந்து எதையாவது பறி கொடுத்தது மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தா, அவர்கள் வளையத்துக்குள் வைத்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பார்கள். ஒருவேளை அவர்கள் உங்களை ஒரு சகோதரனாகவோ அல்லது ஒரு நண்பனாகவோ அல்லது காதலனாகவோ அல்லது கணவனாகவோ எடுத்து கொண்டார்கள் அப்படின்னா, பிறகு அதற்கான ஃபுல் டெடிகேஷன், அதாவது டு த கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விழுந்து விழுந்து